சாரி கோச்சுக்காதீங்க. சரி கோச்சுக்காதுன்னு சொல்லிட்டேன் தம்பிய. இவங்களை அடிப்பாங்க. 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை மேலே நம்ம இடிச்சிருக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணிட்டேன்னு வைங்களேன், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்பேன். நம்ம பழக்கம். தப்பு பண்ணலைன்னு வைங்க மசூர் கூட விளங்காது. 1000 இருந்தாலும் பொம்பளை பிள்ளை நம்ம இடிச்சிருக்க கூடாது. ஒரே கூட்டமாக இருக்கே, இதில் பாதி ஏத்தா இப்படி படுத்துக்கிட்டா நாடம் பார்க்கணுமா? படுத்துருக்க சைசவாரு நம்ம வண்டி எங்கிட்டாவது அசந்து படுத்துருக்க பார்த்தாயா, அதாயா நம்ம செட்டுங்கிறது. இங்கே வாரு மாசாரியம்மன் கோயில் போய் படுத்துருக்க மாதிரி படுத்து கிடக்குது வாரு. ஆம்பிட்டோம். இந்த படுத்துருக்க ஆள் பூரா தூங்குற ஆளுகளை விட்டுருங்க. இந்த முழிச்சுற அந்த படுத்துக்கிட்டே சிரிக்குது வாரு. இந்த ஆத்தா வெளிப்படுங்க. ஏத்தா நீ எந்திரிக்கிறியா? இப்போ நான் இறங்கி வந்து உன் காட்டை கடிக்கவா? நல்ல வேலை எந்திரிச்சு உட்கார்த்த. வண்டி செட்டுக்கு போயிடுச்சு போல இருக்கப்பா. இதெல்லாம் போன வருஷம் நேத்திக்கண்ண சாமிக்கு வேண்டிக்கிறது. ஆத்தா அடுத்த வருஷம் நம்ம ஊரில் நாடகம் போட்டால் கொட்டைக்கு முன்னால் நாங்கள் தான் ஆள் வந்து படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லி போன வருஷம் வேண்டிக்கிறது. அந்த வேண்டுதல் அவங்க நிறைவேற்றுறாங்க. சரி தூங்குறவங்க தூங்கட்ட, பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டு நம்ம பொழப்பு தலைப்பா பார்ப்போம். கேட்டுருங்க, அதான் மரியாதை. என்னமாமா சப்பா நெஞ்சு வெளியே வந்துடும் போல இருக்கு. என்னமாமா மூஞ்சிய க்ளோஸ் அப்ல பார்த்தேன்னு பயந்துச்சேன். இதான் பொம்பளை பிள்ளையா? ஆமா. சாரி, 1000 தான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை நம்ம அடிச்சிருக்க கூடாது. சாரி கேட்டு போயிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஐம் சாரி. அந்த தம்பி நீங்கள் ரொம்ப அழகாக வாசிக்கிறீங்க சார். உங்களை தான் மாப்பிள்ள நீங்கள் ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க தெரியுது. அதை பிள்ளைகிட்ட ஒரு சாரி மட்டும் சொல்லிக்கிறேன், அப்புறம் வாசிங்க. நான் பொழப்பு தலைப்பை பார்க்கணுமா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வந்து மாமனியே நான் சாரி கேட்டதுக்கு அப்புறம் வாட்சி முடி, இப்போ வாசிக்காதன்னு சொல்லிவிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ ஒரு இடத்துல நில்லுங்க மேடம். இதுக்கு மேலே நீ வாட்சினா ஒரு 2வது பொண்டாட்டி போய் சொல்லிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இவங்க பெரிய பாலையா, இவங்க பெரிய பத்மினி, இவங்க நடக்கிறாங்களா, அவங்க வாசிக்கிறாங்களா? ஐயோ என் கரகம் வச்சுடாடா இது. தம்பி ராஜா லட்சுமணா, ஏய் ஆடவங்க ஒரு இடத்துல நில்லுமா. அந்த தம்பி வாசிக்கிட்டே இருக்கான். ஏய் நில்லுமா மொத. வக்கால் பெரிய ஆடுகாலி முண்டியா இருப்பா போல இருக்கு. ஏன் கோபப்படுறீங்க? ஒரு இடத்துல ஏங்க கோபப்படுறீங்க? ஊருக்காரங்க போட்ட மேடை என்னுடைய காலி என்னுடைய பக்கவாத்தியம். அவங்க வாசிக்கிறாங்க, அவங்க வாசிப்புக்கு தகுந்த மாதிரி நான் நடப்பேன், ஆடுவேன், பாடுவேன், ஓடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேங்க. அதை நீங்க ஏன் கேட்குறீங்க? போனா போதும் ஆம்பளை பையன் பார்த்தா நானும் போனா போது ஆம்பளை பையன் பொறுமையா பேசுறேன். உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்களா? உங்க நோக்கத்துக்கு நீங்க பேசுவீங்களா? பேசுங்க நீங்க. நானே இருக்க கட்டு சரியா போச்சு. இதே வேற பிள்ளையார் நின்னா என்ன கட்டுக்கும்? என்ன முட்டா போல நீ எல்லாம் சோத்து தின்றியா, சோத்து ருப்பியே தின்றியாடா அப்படி கேட்டுக்குமா? ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பெண் யார் அப்படின்னா? சரி சரிம்மா, அது பப்பதார். நீ ஒரு பிள்ளை தானுவாங்க. பேசு நீ, பேசு நீ, ஒன்னும் என்னை பேச விடு, இல்லைன்னா நீ பேசு. என்ன நல்லா இருப்ப. இந்த மைக்கில் லேசா எடுத்து வச்சு விடுங்கிறேன். காலைல வாங்குற சம்பளம் ஆமா வச்சு விட்டேன்னு பாரு. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை ஆடி கிறுக்கு முண்டை. நல்ல முண்டை பாரு. பெண்கள் அதிகமாக உட்காந்துருக்காங்க. நானும் வாய் அடக்கத்தோட பேசணும்னு பாக்குறேன். நான் உங்களை பேச வேணாம்னு சொன்னா நீங்க செருப்டி அடிக்கலாம். பேசுங்க நீங்க. எனக்கு 2 வேணும். எனக்கு 2 வேணும். படம் எங்கேயோ பார்த்துருக்கா போல இருக்கு. நான் மைக்கா சொன்னேன், நீ எதை சொல்ற? இல்ல நீ இப்படி பிடிச்சோன்னு எனக்கு வேற மாதிரி நினைப்பேன். உனக்கு வேற மாதிரிலாம் நினைக்க கூடாது. ஏய் புலி முட்டை, நீ அப்படித்தானே நினைச்ச? எனக்கு தெரியும். உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. பேசு. இங்க பாரு, நான் அசிங்கமா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். பேசுங்க, மரியாதையா பேசு. சரியா? அடி இழுச்சா ஏதாவது சொல்லி அப்புறம் ஒன்னு வாயை மூடிட்டு இரு, ஒன்னு என்னைய பேச விடு, இல்லைன்னா நீ பேசு. ஊடால பேசுனா என்ன மைத்த நான் பேச, ஒன்னு நீ பேசு, இல்லைன்னா என்னைய பேச விடு. அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் கழட்டிக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சுடா. அப்ப நான் பாத்துக்கிறேன்ப்பா. பிரச்சனை எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ பேசாம போய் உட்காருப்பா. பாத்தியா எங்க அப்பாவுக்கே கோவம் வந்துருச்சு. பொம்பளை பிள்ளை ஒண்ணு வாயை திறந்தா மூடணும். ஓட்ட பாடல நண்ட விட்ட மாதிரி லோட உங்களை நான் பேச வேணாம்னு சொன்னேனா? நீ என்னைய பேச விடு, இல்ல நீ பேசுங்க. பேசியா வேலையை பேசு.
பரவாயில்ல சாலி தலிப்போம் பாத்துக்க. ஆ. ஆளு மூஞ்சி முகரையும் பாரு. என்னக்கு புள்ளைய பெத்தாங்கன்னா சனக்கலதைய பெத்து அப்படி வச்சிருக்காங்க. சொல்லாதீங்க. ஒரு அழகு தேவதை மேலோகத்துல இருந்து கீழே இறங்கி வந்த ஒரு தேவதைய பார்த்து, ஒரு அழகு ஏஞ்சலை பார்த்து, அந்த செருப்பு என்ன பின்னால பீ இருக்கு, அதை தடவிட்டு வா. இல்ல பழசே போதும், புதுசுல வேணாம். அழகு தேவதையா காலைல பவுடர் அடிச்சு ஊருக்குள்ள போய் பாரு, புள்ள பத்த குரங்காட்ட மாதிரி இருக்கு. அழகு தேவதையா மவள என்ன தேவலாம் பேசுறீங்க நீங்க? இடிச்சலமா? ஆமா இடிச்சல. இடிச்சதுக்கு ஒரு ஆம்பளை இறங்கி வந்து, அம்மா தெரியாம இடிச்சுட்டேமா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல வரக்கூடிய ஒரு ஆம்பளைய என்னைய பேச விடாம நீயே பேச. எப்படி நீங்க இடிச்ச ஐடியா இடிச்சு புடி சாரி கேட்டா சரியா போயிருமா? அதுக்கு உன்னை கற்பழிப்பு பண்ணிட்டு சாரி கற்பழிக்கிறதுக்கு வேற ஆள் இருக்காங்க. அங்க கற்பு இருந்தா தானே அழிக்கிறதுக்கு. அப்புறம் நான் கட்டப்பையா சொருகி வச்சிருக்கேன். சொன்னா போய் தானே சொருகி வச்சிருக்கேன். ஜபார் பொம்பளை மாதிரி முத ஒரு ஆம்பளை போய் மாதிரி வரணும். ஆண்கள் எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க இருக்கட்டும். அப்ப ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கிட்டேன்னா நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன். பொம்பளை புள்ள உனக்கு அதை விட்டு உன் சௌரியத்துக்கு பேசணும். வையே கொண்ட மசத்தை அத்தை விடுங்க மத்துக்க. நீங்க எதுக்கு அக்குறீங்க? நானே அத்து தரேன். ஏண்டி ஒட்டு மசர் வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற பொட்டக்கல் தான். அதே ஆண்களுக்கு நிகரா பெண்கள் எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஏன் எதற்காக? ஒரு பெண்ணாகப்பட்டவள் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அப்படியே அந்த மூஞ்சி அங்க காட்டு. யாராவது தாய்மார்கள் மாசமா இருக்கிற தாய்மார்கள் கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்துருந்தீங்கன்னா இந்த புள்ள மூஞ்சியில முழுங்க புள்ள நல்ல புழு புழுன்னு வரக்கும். என்னைய மாதிரி அழகா பிறக்கும் சொல்ல, அழகா பிறக்கும் சொல்லாத பழைய சொருக்கி அடிப்பேன் பாத்துக்க. ஆளு முகரையிலும் பாரு. பொம்பளை பிள்ளைய பார்த்தானே சில பெண்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும். ஆகா இந்த இப்ப தாய்மார்கள் உட்காந்துருக்காங்க. அழகா மகாலட்சுமி கடாட்சமா உட்காந்துருக்காங்க. மகாலட்சுமி வாயை மூடு கொட்டாவி விட்டுறாத. தூக்கம் வருதாக்கு வாயை பொழக்குது வர. தூக்கம் வந்துச்சுன்னா எந்திரிச்சு போயிடாதா, இங்கே உட்காந்துரு. அப்ப இப்படி உட்காந்துருக்காங்கல்ல, கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா ஆமா. சில பெண்களை பார்த்தோன்னே இந்த முகத்திலே முழிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கணும் பொம்பளை பிள்ளை, கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கணும். ஆவுன மட்டும்ங்கிறதுனே பொம்பளாசியே பெரும் போல இருக்கு. சார் நான் விருப்பம் என்ன, இது என்னுடைய முகம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப தானே சொன்ன பொம்பளை பிள்ளை ரொம்ப அழகா இருக்கணும், அழகா பேசணும். இப்ப தானே அழகா சொன்ன. எனக்கு என்னங்க அழகுக்கு ஒரு பால்வடியும் முகம், ஒரு பச்சை பிள்ளை, ஒரு ஒரு பாலுக்குடி மறக்காத ஒரு பெண்மணியை பார்த்து நின்னாலும் பரவாயில்ல. வக்காலி இப்போ ஒரு கொலை விழுக போகுது. உன்னை கட்டி உன்னைய தொங்க விட்டு டர்ன்னு கிழிச்சு இந்த பக்கம்னு அந்த பக்கம்னு தொங்க விட போறேன். இப்ப நானு ஆளு மூஞ்சி மோகரையும் பாரு. ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி பேசணும் ஒரு விவசாய தெரியல, ஒரு பெண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு வரமுறை தெரியல. எதுவும் தப்பா பேசுறேன் உங்கள்ட்ட? நான் தப்பு தவறா எதுவும் நடந்துக்கிட்டேனா? இடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்க வரேன்ல. இடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டா நீ எப்படி சரியா போயிருமா? அதுக்கு என்னமா செய்ய சொல்ற? அதுக்கு பண்ணி என்ன இடிச்சதுக்கு மன்னிப்பு தான் கேட்க முடியும். என்னையா கேட்பீங்க? அதுக்கு நான் கால்ல விழுந்து மன்னிச்சிருமா மன்னிச்சிருமான்னு சொல்லி கதறவா முடியும்? சரி கஞ்சிருங்க ஒரு தாட்டி விழுந்துட்டு போங்க. என்ன மசத்துக்கு நான் விழுக? காலி செத்தால சாவன தவிர வக்காலி உன் காலில் விழுவே. முகரை மூஞ்சியும் பாரு, வக்காலி பண்ணி சூத்து மாதிரி வாயை வச்சுக்கிட்டு குட்டுத்தன செவுல அந்து போகும் பாத்துக்க. இங்க பாருங்க, எதை பத்தி வேணாலும் பேசுங்க. என் உருவத்தை பத்தி பேசுங்க, என் முகத்தை பத்தி பேசுங்க, என் தொழிலை பத்தி பேசுங்க, எங்க அம்மா அப்பாவை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. உங்க அம்மா அப்பா ஆனா ஒரு விஷயம், என்னுடைய உதட்டை மட்டும் பத்தி பேசாதீர்கள். என்ன காரணம் தெரியுமா? என்கிட்ட அழகா இருக்கிறதே அதுதான். நல்லா அந்த ஆரஞ்சு பழத்தை வெட்டி அந்த பிள்ளைய ஒத்துக்குது பாருங்க. என்கிட்ட அழகா இருக்கிறது உதடு மட்டும்தான், மித்த ஒரு மனுஷனும் கிடையாது. அந்த பிள்ளைய சொல்லுது. அந்த உதட காட்டுங்க, அங்க காட்டு. இந்த உதடைய ஒரு போட்டோ எடுத்து வீட்டுக்கு நடுவில் தொங்க விட்டுக்கோங்க. கந்திருஷ்டிலாம் போயிடும். நல்ல உதட நல்ல நல்ல மலர்ந்து மலர்ந்து ஒரு தாட்டி தான் வரும். இல்ல நல்ல மலர்ந்து காட்டு. இந்த உதட பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு நினைப்பு வருது. என்ன நினைப்பு? பாடம் முடிச்சிடுறேன். நல்ல சும்மா மலர்ந்து காட்டு. மலர்ந்துனா புரியல. இப்ப காமிச்சல் இப்படி காமிச்சல நல்ல விரிவாக்கமானோம். அத்தா உதட பார்த்துக்கிட்டீங்களா? இந்த வாயை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி தெரிகிறது? யாரும் வாந்தி எடுக்கக்கூடாது சொல்ல மாட்டார், பொதுவாக எடுக்க மாட்டாங்க. இந்த குண்டில மூளை வந்தவங்களுக்கு மூளை மாத்திரிக்கையில மலர்ந்து இருக்கும் மூளை. அதுக்கு மட்டும் கை தட்டு டப்பு டப்புன்னு. ஏன்னா மூளை வந்தவங்களுக்கு பன்னிக்கறி. மூலம்னா என்ன? இந்த காமிச்சலமா இப்படி மலர்ந்துல இது வாயி அப்படிதான் இருக்கும். குண்டிக்கு வெளியில தள்ளிடும் மூலம். ஆமா அது வெளி மூலம். அப்படி மூலம் உள்ளவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்டா சௌரியமாகுமா? ஓ பன்னிக்கறி கட்டக்காலுன்னு சொல்லுவாங்கல்ல. கட்டக்கால் அல்வா மாதிரி எப்படி பீஸ் பீஸா இருக்கும். அவ பீய கூட தின்னுவா. அந்த பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியமாகும்னு சொல்லுவாங்க. இது ஒரு ட்ரீட்மெண்ட், அது மருத்துவம் வைத்தியம். ஆமா. ஆனா அந்த பன்னிக்கே மூளை வந்தா எப்படி இருக்கும்? சௌரியத்துக்கு பேசுற உங்க சட்டத்துக்கு நீங்க பேசுவீங்களா? உங்க சௌடாலா பவதாரணி சூ என்னடியம் பூ தெரியுதுல வாய் அதோட என்ன சூர்யா மாமா. இப்ப நான் என்ன சொன்ன கிராமம் என்ன என் பேரு பவதாரணி பான்னு வரும். பூனா பூவதாரணியா? அப்படி கிடையாது.
கிராமப்புறங்கள்ல நடைமுறை பேச்சு. என்னப்பு வாங்க அப்பு என்னப்பு நல்லா இருக்கீங்களா அப்பு? ஆமா அப்பு வாங்கப்பு. இது கிராமப்புற பேச்சு. இப்ப ஆண்கள்கிட்ட பேசி என்னத்தை நீ சாதிக்க போற, என்னத்தை கொண்டு போற? ஒரு பெண்கள்கிட்ட பேசி நீங்க என்னத்தை அள்ளிட்டு போறீங்க, என்னத்தை கொண்டுக்கிட்டு போறீங்க? ஆம்பளை பேசுனா சரித்திரம், பொம்பளை பேசுனா அட்டை தரித்திரம் இருக்கும். இந்த காலத்து பெண்களுக்கு வாய் இருக்கிற பிள்ளைதான் முளைச்சுக்கிறோம், அதை நீங்க புரிஞ்சுக்காங்க. சரி, இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க, கைபேசி நிறைய பேர்கிட்ட இருக்குல்ல, நிறைய பேர் வச்சிருக்கீங்க, எல்லார்ட்டையுமே இருக்கும். எல்லாருமே போன் பேசுறோம். ஆண்கள் அதிகமா போன் பேசுறாங்களா இல்ல பெண்கள் அதிகமா போன் பேசுறாங்களா? ஆண்கள் தான். அது சொல்றேன்னு சொல்லி எல்லாரும் அதிக நேரம் பேசுறதா? அதிகமா போன் பேசுறது யாரு? பெண்கள். ஒத்துக்கோ. ஆண்கள் பேசும்போது பாத்திருக்கீங்களா? ரெண்டு வார்த்தை பேசினாலும் நறுக்கு தப்புனாப்புல பேசுவாங்க. எப்படி? என்னப்பா சரிப்பா வந்துடுறேன்டா, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வராமையா, சரிப்பா வந்துடுறேன்ப்பா, அவ்வளோ ஜோஷ். அந்த ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க. பொம்பளை பிள்ளை செல்போன் பேசும்போது பாத்திருக்கீங்களா? எப்படி? அப்பா அம்மாட்ட பேசும்போது செல்போன்ல காசு இருக்கு, அவங்க போட்டு விட மாட்டாங்க. அண்ணன் தம்பி கிட்ட பேசும்போது செல்போன்ல டவர் இருக்காது. எங்க வீட்டுக்கார்ட்ட டவர் நல்லா கிடைக்கும். உங்க வீட்டுக்கார்ட்டியா? எத்தனாவது வீட்டுக்காரு? 175. அப்பனா உனக்கு வெள்ளி விழா கொண்டாடணும். அப்ப அவங்க லவ்வர்கிட்ட பேசும்போது பாருங்க, எங்க இருந்து தான் டவர் கிடைக்குமோ, எங்க இருந்து தான் காசு ஏத்து வாங்கிலோ தெரியாது. கொல்லப்புறத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க லவ்வர்கிட்ட பேசுவாங்க. எப்படி? என்னடா போண்டா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேணும், அதெல்லாம் வீட்டுக்கு வந்து திரும்படி எனக்கு ரொம்ப அப்ப பாம்படி கொடுக்குறேன். ஏற்கனவே கொடுத்துருக்காங்க எவ்வளோ இருக்கு. இப்படி செல்ல பிடிச்சிக்கிட்டு நக்கு நக்கு நக்குறது. கடைசியில் நோக்கியா கம்பெனிக்காரன் சொல்லிட்டான், பேசாம நோக்கியாங்கிற பேரை மாத்தி நக்கியான்னு வச்சிரும்டான்ட்டு. நக்கியாவா? ஆமா, செல்போனை பிடிச்சிக்கிட்டு அந்த நக்கு நக்குறது. இப்ப அதிகமா பேசுறது யாரு? பெண்கள் தான் பேசுறாங்க. பெண்கள் தான் பேசுறோம்னா ஆண்களுக்கு எங்க போச்சு அறிவு? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? 4 வார்த்தை பேசிட்டு போன வைத்தான்னு வச்சிடணும். ஊசி பாத்திருக்கியாமா? பாத்திருக்கேன். ஊசியில ஓட்டை பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அந்த ஓட்டையில நூல் போகுதுன்னு வை, ஓட்டை இடம் கொடுத்தா தானே நூல் போகும். போகும். ஓட்டை இடம் கொடுக்கலன்னா போகாது. போகாது. அப்ப இடம் கொடுக்கறது யாரு? நீங்க தான் இடம் கொடுக்குறீங்க. நீங்க இடம் கொடுத்துட்டு அப்புறம் உள்ள போகுதுன்னு அப்புறம் என்ன செய்யறது? உள்ள போனா தானே நல்லது, போகாம வெளியிலேண்டா என்னத்த வரும்? போனாலும் உங்களுக்கு குத்தமா இருக்கு, போகாம இருந்தாலும் குத்தமா இருக்கு. அப்புறம் போச்சுன்னா என்ன இப்படி போச்சு இப்படியா போறது அப்படிங்கிறீங்க, போகாம இருந்தாலும் என்ன இப்படி போகாம இருக்குங்கிறீங்க. நாங்க என்னதான் ஒரு ஆம்பளை செய்யறது? படுத்தாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தம், குத்தமாமா. எங்க மனசுக்கு கோணாம நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு எங்களுக்கு ஏற்கனவே கோணிட்டு தான் கிடக்குது. இல்ல மனசு கோணாம எங்கிட்ட நடக்கிறது? ஆம்பளை மனசை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நடந்துக்கோங்க. ஒரு பெண்கள் மனசை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கோங்க. பெரியவங்க அந்த காலத்துல உட்காந்துருக்காங்களா வயசானவங்க, அவகிட்ட போய் ஒரு பொம்பளை பிள்ளை நீ இறங்கி போய், ஏத்தா உங்க புருஷன் பேர் என்ன கேளு, சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? ஏன்னா கணவன் பேரை சொல்லக்கூடாது. புருஷன் பேரை சொன்னோம்னா புருஷனுக்கு ஆயுள் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக புருஷன் பேரை சொல்லாம வாழ்ந்தாங்க. அப்ப புருஷனை தெய்வமா பார்த்தாங்க. ஆமா, புருஷனை எப்படி கூப்பிடுவாங்க? மாமான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அத்தான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா சாமின்னு கூப்பிடுவாங்க. என் சாமி இந்த வெளியில இருக்கு, இப்போ என் சாமி வந்துரு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த காலத்துல புருஷனை தெய்வமா பார்த்தாங்க. இப்ப புருஷனை எங்க தெய்வமா பாக்குறீங்க? பார்க்கலையா? புருஷனை எங்க மதிக்கிறீங்க? ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் தான் ஆச்சுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்? எப்படி? ஒரு பொண்டாட்டி கூப்பிடுறத வச்சு கண்டுபிடிச்சு. எப்படிங்க? கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுது நோய், பொண்டாட்டி புருஷனை கூப்பிடுவாங்க. என்னங்க என்னங்க இங்க வாங்க, இங்க வாங்கன்னா அப்பனா கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். என்னங்க இங்க வாங்க அப்படின்னா அது 2வது வருஷம். இந்தாயா யோ இப்ப வரியப்ப என்ன அப்படின்னா அது 3வது வருஷம். இந்தாடா மானக்கட்ட பையில இப்ப வரியப்ப விளக்கமாரங்க வந்துரு வாடா அப்படின்னா அது 4வது வருஷம். 5வது வருஷம் விளக்கமாறு செருப்பு எல்லாம் பறந்து வரும். அப்புறம் 6வது வருஷம் தூக்கி போட்டு மிதிக்கிறது. இதுலயே தெரிஞ்சுக்கலாம் கணவனை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்கன்னு. ஒன்றும் கிடையாது. புருஷன் பேரை கையில் பச்சை குத்தி வச்சிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாரு. யாராவது புருஷன் பேரை கேட்டாங்கன்னா இந்த பார்த்துக்கோங்க, என் புருஷன் பேரை நான் சொல்ல மாட்டேன், இந்த பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி புருஷன் பேரை கையில் பச்சை குத்துறதை காட்டுவாங்க. கண்டிப்பாக. நீ படித்த பிள்ளை தானே, அறிவாளியான பிள்ளை தானே. காலையில் எந்திரிச்ச உடனே புருஷன் காலை பெண்கள் பூரா தொட்டு கும்புறாங்களே, ஏன் தொட்டு கும்புறாங்க? கணவனே கண்கண்ட தெய்வம்னு அந்த தெய்வத்துடைய காலை தொட்டு வணங்குகிறார். அடிய வெண்டக்கா, கணவனே கண்கண்ட தெய்வம்னு வணங்குறாங்க. ஆமாங்கய்யா. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய என்ன பூந்தி செய்ச்சு மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கா காலை தொட்டு கும்புறாங்க. வேற எதுக்கு கிடையாது. புருஷன் மட்ட மலக்கா படுத்திருப்பாரு. என் குப்பரக்க படுத்த ஆகாது. கட்டில ஓட்ட விழுகும். கட்டில எப்படி ஓட்ட விழுகும்? கீழே உட்காந்து பாரு எப்படி ஓட்ட விழுகுதுன்னு. கட்டில ஓட்ட விழுந்துட கூடாதுன்னு சொல்லி மட்ட மலக்கா படுத்திருப்பாரு. புருஷன் காலை தொடும் பொழுது அந்த கட்டவரல் டிங்கி டிங்கி நாடும். அப்படி கட்டவரல் டிங்கி டிங்கி நாடும் பொழுது பார்ப்பாங்க, அப்பா புருஷன் உசுரோட இருக்காண்டா இன்னும் சாகாம. அதை செக் பண்றதுக்கு புருஷன் காலை தொட்டு கும்புறாங்களே தவிர புருஷனை தெய்வமா எங்க வாக்குறாங்க, புருஷனை எங்க மதிக்கிறாங்க? சரி, இப்ப நிறைய பேர் கையில செல்போன் வச்சிருக்கேன்னு சொல்றீங்கல்ல, இப்ப முகநூல் எத்தனை பேர் வச்சிருப்பீங்க? முகநூல்னா பேஸ்புக் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? சும்மா தைரியமா, நான் பேஸ்புக் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் இருக்குல்ல. அந்த பேஸ்புக்ல அதிகமா ஆம்பளைய சட்டியை போட்டு வராங்களா இல்ல பொம்பளை பிள்ளைய சட்டி பாடியோட? ஆம்பளைய சட்டியை போட்டு வந்தா பார்க்க முடியுமா? தெரியுதுல. அப்ப இந்த உலகத்தை இந்த நாட்டை அதிகமா சீரழிக்கிறது யாரு? சில பெண்கள். சில